தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சி நேயர்கள் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய காட் பிளஸ் யூ. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னு கேட்டா பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் இன்றைக்கு நம்ம தெய்வீக தொடுதல் ஸ்டுடியோவில் என் கூட இணைஞ்சிருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்கூல் ஹாலிடே சீசன் வந்தாலே உலகளாவிய அளவில் எல்லா சர்ச்சஸ்லேயும் விபிஎஸ் கிட்ஸ் கேம்ப்பு இதெல்லாம் வந்து அப்படியே சர்ச்செல்லாம் களை கட்டிடும். அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் கொண்டு வந்து காட்டாமல் இருந்தால் எப்படி? அதனால் இந்த வாரம் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாரோ ஒரு சிறு பிள்ளைங்களை பற்றி உங்களுக்கு தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. வீட்டில் இருந்தால் அவங்கள உடனே கூப்பிட்டுருங்க. நீங்களும் சேனலை மாற்றிடாதீங்க. இன்றைக்கு ப்ரோக்ராம் எங்களுக்கு இல்லை, ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு நினச்சி நீங்கள் சேனலை மாற்றிடாமல் இன்றைக்கு ஃபுல் ப்ரோக்ராம் எங்களோடு கூட இருங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. நீங்களும் இந்த கிட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஜீசஸ் உங்களையும் யூஸ் பண்ண போகிறாரு, சரிங்களா? அதனால் இன்றைக்கு என் கூட நிறைய விஐபிஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வண்டர்ஃபுல். உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு தெய்வீக தொடுதல் என்னுடைய ஃபேமிலி அவங்க வந்து பல இடத்துல இருந்து இன்றைக்கி நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் ஒரு வாரம் ஆல்ரெடி உங்கள் முகத்திலேயே ஒரு பிரகாசம் இருக்குது, ஆனால் லைட்டாக டயர்ட்னஸும் தெரியுது. ஏன்னா இந்த ஃபுல் வீக் நீங்கள் நம்ம சென்னை விபிஎஸ்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். சரி, மக்களுக்கு லைட்டாக நம்ம தெரியப்படுத்தணும்ல எப்படி இருந்தது விபிஎஸ்ன்னு. அதனால் நான் உங்களை கேட்க போகிறேன், உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச செக்மெண்ட்ஸ் இந்த என்டையர் வாரத்தில் நம்ம லிவிங் காட் சர்ச் விபிஎஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? விபிஎஸ் நம்ம சர்ச்சில் கிட்ஸ் கேம்ப்னு சொல்கிறோம்ல. ஏன் அப்படி சொல்கிறோம்? நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏசப்பா பிள்ளைங்க மாத்திரம், அவரை தெரிஞ்சவங்க மாத்திரம் இல்லை, அவரை தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் இன்வைட் பண்ணணும். அப்போது கிட்ஸ் கேம்பில் உங்களுக்கு பிடிச்ச செஷன்ஸ் என்ன சொல்லுங்கள்? பாஸ்டர், இங்கே எடுத்த கிளாஸஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது பாஸ்டர். கிளாஸஸா? என்னப்பா இது? ஸ்கூல் போகும்போதும் கிளாஸு, சர்ச்சுக்கு வந்தாலும் கிளாஸு, ஆனால் உங்களுக்கு கிளாஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். கிளாஸஸ் எப்படி பிடிச்சிருந்தது? டீச்சர் அவ்வளோ நல்லா பாடம் எடுக்கிறாங்களா? பாஸ்டர், அந்த கிளாஸோடைய ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு அங்கே இருந்த கிட்ஸ் எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இன்னொன்று புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க பாஸ்டர். வண்டர்ஃபுல். ஸோ அந்த கிளாஸ் ரூமுடைய டெக்கரேட் பண்ண விதம், டீச்சர்ஸ் கூட ரொம்ப என்கேஜ் ஆகி தான் எடுத்தாங்க. பெஸ்ட்டு டீச்சர் அவார்ட்லாம் இருக்குது. அதனால் அவங்க நல்லா எஃபர்ட் போட்டிருப்பாங்க. வேறு யாராவது இருக்கீங்களா? பாஸ்டர், எனக்கு வர்ஷிப் பிடிச்சிருந்துச்சு பாஸ்டர். வர்ஷிப் ஸோ யூ லவ்ட் வர்ஷிப். வை வர்ஷிப்? worship இருக்கும்போது we will be able to connect with God pastor, so I like the worship. So are you going to be a worship leader one day? Yes pastor. Wonderful. Start now. உடனே சர்ச்சில் பாட்டு பாட ஆரம்பிச்சிருங்க. The Lord will use you. சரிங்களா? வேற யாரெல்லாம் இருக்கிறீங்க? இந்த சைட்ல இருந்து யாரும் ஒன்றும் சொல்ல காணுமே. என்ன செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பாஸ்டர், தியேட்டர் கிளாஸ் ரொம்ப நல்லா. தியேட்டர் கிளாஸ்னா அதில் தான் இந்த ட்ராமா பண்ணுறது, ட்ரைமு, இந்த கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது கற்றுக்கிட்டீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஆமாங்க பாஸ்டர். என்ன ட்ராமா ஏதாவது ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? நிறைய சொல்லியிருந்தாங்க பாஸ்டர். Day 6 நாங்கள் ஒரு ட்ராமா பண்ணியிருந்தோம் பாஸ்டர். வாவ், வண்டர்ஃபுல். நான் கூட பார்த்தேன், சூப்பராக இருந்தது அந்த ட்ராமா. மே தி லார்ட் பிளஸ் யூ. தொடர்ந்து நீங்கள் க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸில் நல்லா நீங்கள் வரணும், சரிங்களா? வேற யாராவது இருக்கீங்களா? டான்சிங் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர். டான்ஸ். ஸோ நீங்கள் டான்ஸராக வரப்போறீங்க. எஸ். ஜீசஸ்க்காக நீங்கள் டான்ஸ் பண்ணணும். அதனால தான் இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் எல்லாம் பைபிள்லாம் வாசிச்சிருப்பீங்க. மத்தியானத்துக்கு மேலே தூக்கம் வருமா வராதா? தூக்கம் வரும். அந்த டைமில் என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு இப்படிப்பட்ட க்ரியேட்டிவ் செஷன்ஸ், மீடியா, அப்புறம் தியேட்டர், க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸு, ரோபாட்டிக் கிளாஸ் வேறு இருந்தது உங்களுக்கு. ரோபாட்டிக் கிளாஸஸ், இப்படி பல வகையான மியூசிக் எல்லாமே உங்களுக்கு இருந்தது. ஆக்சுவலாக உங்களை கேடன், நான் உங்களை பார்த்தனே, செமையாக ட்ரம்ஸ் வாசிங்க கேடன். தேங்க்யூ பாஸ்டர். உங்கள் வயசு என்ன பாஸ்டர்? எனக்கு 12 இயர்ஸ் ஆகுது. 12 இயர்ஸ். என்ன ஸ்டாண்டர்ட்? நான் 7th படிக்கிறேன். 7th ஸ்டாண்டர்ட், 12 இயர்ஸு.
ட்ரம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நீங்க கலக்குனீங்க, ஜீசஸ்க்காக வாசிச்சிருக்கீங்க. ஆமாம் பாஸ்டர். நான் உங்களை பார்த்து ரொம்ப டஃப்பான ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஓகே பாஸ்டர். ஒருவேளை நீங்க வளர்றீங்க, பெரிய ட்ரம்மர் ஆயிட்டீங்க, கலக்குறீங்க ட்ரம்ஸ்ல, அப்போ உங்களுக்கு என்ன சொல்றாங்க, நீ சர்ச்சை விட செக்குலருக்கு வந்துரு, உலகத்துக்கு வந்து நீ பயங்கரமா உன் டேலண்ட்டை யூஸ் பண்ணு, அப்படி உனக்கு நிறைய பணம்லாம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் சொன்னா நீங்க உலகத்துக்கு போயிடுவீங்களா? போக மாட்டேன் பாஸ்டர். செக்குலர் மியூசிக்ல நல்ல மியூசிக்ல வர இருக்கேப்பா, அது பண்ணலாம்ல. நான் போக மாட்டேன் பாஸ்டர். ஏன்னா சின்ன வயசுல டெடிகேட் பண்ணிட்டாங்க. அப்படியா? நீங்க ஜீசஸ்க்காக தான் வாசிப்பீங்க. ஸோ எல்லா பாட்டுமே தப்பான பாடல் இல்லை. நல்ல நமக்கு அறிவுரைகள் சொல்லக்கூடிய பாட்டெல்லாம் செக்குலர் மியூசிக்ல இருக்கு. ஆமாம் பாஸ்டர். ஆனா நீங்க டெடிகேட் பண்ணிட்டீங்க உங்களை, உங்க டேலண்ட்டை நீங்க ஜீசஸ்க்கு மாத்திரம்தான் யூஸ் பண்றீங்கன்னு. நீங்களும் ஒருவேளை இன்றைக்கு வீட்டில இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நானும் என் டேலண்ட்டை ஜீசஸ்க்காக யூஸ் பண்ணணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். இல்லை சிலர் நீங்க யோசிப்பீங்க, எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியலையே, டேலண்ட்டே இல்லைன்னு சிலர் நினைப்பீங்க. இன்றைக்கு ஜீசஸ் நீங்க சிறு பிள்ளைகளோ இல்லை வாலிபர்களோ பெரியவங்களோ நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அவர் திறமைகளை தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். எப்படி நம்ம கெய்டன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, ஆனா அவருடைய டேலண்ட்டை ஜீசஸ்க்காக மாத்திரம்தான் யூஸ் பண்ணுவேன்னு அவர் சொன்னாரோ, அதே மாதிரி நீங்களும் கூட உங்க டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறது உங்க கடமை. வாலிபர்கள் பெரியவங்க அப்படியே இன்னும் எவ்வளோ நாள் இருந்து எனக்கு டேலண்ட் இல்லை, நான் எதுவும் பயன்பட மாட்டேன் இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? போங்க, ட்ரை பண்ணுங்க, அந்த டேலண்ட்டை ஜீசஸ்க்காக அவருடைய மக்களுக்காக நல்லா யூஸ் பண்ணுங்க. மே த லார்ட் பிளெஸ் யூ. சரி, இப்போ நானே பேசிட்டு இருக்கிறேனே, நீங்க உங்க மனசுல இருக்கிற கேள்விகள் ஏதாவது கேளுங்க. உங்க கேள்விகள் நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். பாஸ்டர், விபிஎஸ் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? வண்டர்ஃபுல். விபிஎஸ் வந்து வருஷத்துல ஒரு தடவை தானே நடத்துறோம். ஆனா எவ்ரி வீக் நம்ம சில்ட்ரனை ஜீசஸ்குள்ள பலப்படுத்துறோம். எவ்ரி வீக் நடக்குதுல்ல கிட்ஸ் சர்ச், உங்களுக்காகவே செப்பரேட்டா ஒரு ஹாலில் ஒவ்வொரு சண்டேவும் சிறுவர் ஆலயம் கிட்ஸ் சர்ச் நடக்குது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு காரியத்தை அவருடைய சீஷர்கள் டிசைபிள்ஸுக்கு சொன்னார். அது மேத்யூ என்ற புக், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13-14 அந்த சம்பவம் இருக்கு. ஜீசஸ் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நிறைய கிட்ஸ் வந்துட்டாங்க. வந்து அவரை சுற்றியும் எல்லாரும் நின்றுட்டு அவரை டச் பண்ணணும்னு அவங்களுக்குலாம் எண்ணம். உடனே அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கல்ல டிசைபிள்ஸ், அவங்களாம் வந்து யாரும் வராதிங்க, எல்லாம் தள்ளி தள்ளி போங்க அப்படின்னும் பொழுது ஜீசஸ் இந்த வார்த்தையை சொன்னார். 14th verse நான் வாசிக்கிறேன். மேத்யூ 19ல், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. சிறு பிள்ளைங்க எங்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுங்க, தடை பண்ணிடாதீங்க. அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பெரிய பதில் என்னன்னு கேட்டா, நாங்க பண்ண விரும்புறோம் அப்படியெல்லாம் சொல்றதை விட ஜீசஸ் இதை நமக்கு ஒரு கமாண்டா கொடுத்துருக்கிறார். நீங்களாம் இன்னைக்கு கிட்ஸா இருக்கலாம், நீங்களாம் வளர்ந்த ஒன்று சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ணணும். அது நமக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. எல்லா கிட்ஸும் யாருக்கிட்ட வரணுமா? ஜீசஸ் கிட்ட வரணும். அதுதான் அவருடைய பிரியம். இன்னொரு ஒரு அருமையான வேர்ஸ் இருக்கு, இதை நீங்க யாராவது வாசிப்பீங்களான்னு நான் விரும்புறேன். இது வந்து ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதை வந்து நீங்க வாசிங்க பார்க்கலாம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடந்து அவன் முதிர்வதிலும் அதை விடாதிருப்பான். பாத்தீங்களா ரேமா? பிள்ளைகளை என்ன பண்ணுமா, சின்ன வயசுலயே அவங்க எப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோமா. அப்போ உங்களுக்கு என்ன வயசானாலும் சரி, 30, 40, 50 years old, 60 years old, அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க மறக்கவே மாட்டீங்க, நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஏன்னு கேட்டா சின்ன வயசுலயே நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. அதனால தான் எவ்ரி சர்ச் எல்லா இடத்துலையும் சிறுவர்களுக்காக கிட்ஸ் கேம்ப் நடத்துறது, விபிஎஸ் நடத்துறது, சண்டே கிளாஸ் நடத்துறது ரொம்ப 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 முக்கியம். ரேமா, இந்த லிவிங் காட் சர்ச்சில் நம்ம கிட்ஸ் கேம்ப் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்னதாக ஆரம்பித்தோம்.
பாஸ்டர் சாரா அவங்க உங்கள் மம்மி அவங்க சின்னதாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஷீட்டுக்கு கீழே உட்காந்து வெயிலில் கொஞ்சம் பிள்ளைங்களை வச்சு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் அந்த ஃபோட்டோவை பாருங்கள், எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் பிள்ளைங்களை வச்சு விபிஎஸ் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போது ஏசப்பா நம்ம 1000 பிள்ளைகளெல்லாம் விபிஎஸ்ல சந்திக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய க்ளோரியஸான சீசன்ஸை கொடுத்துருக்கிறாரு. இது நம்மளுடைய பேஷன். வி வாண்ட் டு ரீச் சில்ட்ரன். சரிங்களா? சரி, அடுத்தது யார் என்ன கொஸ்டின் வச்சுருக்கீங்க? பாஸ்டர், யூஸ்வலாக நம்ம விபிஎஸ் ஹாஃப் டே தான் வைப்போம். ஏன் இந்த வாட்டி மட்டும் ஃபுல் டே வச்சுருக்கோம்? ஃபுல் டே விபிஎஸ் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஃபுல் டே கஷ்டமாக இருக்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த பக்கம் யாருக்காவது கேள்வி இருக்கா? உங்களுக்கு என்ன கேள்வி? நார்மலாக விவிஎஸ் வைக்கிறது பதிலாக எதுக்கு இந்த டைம் மட்டும் டிசைபிள்ஷிப் பண்ண சொல்லலாம்? ஓகே, கிட்டத்தட்ட உங்கள் 2 பேர் கேள்வியும் ஒரே கேள்வி தான். அதாவது வருஷம் வருஷம் நம்ம வந்து 1000 பிள்ளைகளை கொண்டு வந்து பயங்கரமான மியூசிக், டான்ஸு, சாங்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்லேயே உங்கள் மம்மி டேடிஸ்லாம் உங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்களே, அதனால் உங்களை ஃபுல் டே ஏசப்பாவுடைய சமூகத்தில் உட்கார வைக்கும்போது இன்னும் நல்லா டைம் எடுத்து பைபிள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஆஃப் டேயில் நீங்கள் வீட்டுக்கு போயிடாதபடி. பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது, நான் சொல்கிறேன் கவனிங்க. ஜீசஸ் ஒரு நாள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர் டீச் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் பேசும் பொழுது என்ன ஆகுது, அந்த வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. மேரி, மார்த்தா, லாசர், இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் குறிப்பாக என்ன பண்ணாங்கன்னா, அந்த மார்த்தான்ற அம்மா அங்கே உள்ள ஜீசஸ்க்கு சமையல் செய்யணும்ல. உங்களில் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும்? அப்பா, ஓய், உங்கள் மம்மி டேடி உங்களை நல்லா வளர்த்துருக்குறாங்க. அந்த அம்மா மார்த்தா போயிட்டு என்னென்னவோ ஸ்பெஷலாக சமைக்கிறாங்க. ஆனால் மார்த்தாவுடைய சிஸ்டர் மேரி ஒரு வேலையும் செய்யாமல் எங்கே வந்து உட்காந்துட்டாங்க? ஜீசஸுடைய பாதத்தில் அப்படியே வந்து அந்த அம்மா உட்காந்துட்டாங்க. அப்போது ரொம்பவும் கிச்சனில் சமைக்கிற அம்மாவுக்கு கோவம், என்ன இது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனேன்னு. அப்போ அந்த டைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஜீசஸ் கிட்ட போய், ஜீசஸ் என்னுடைய சிஸ்டர் மேரி கிட்ட சொல்லுங்க, ஏதாவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அப்போது ஜீசஸ் ஒரு வேர்டு ஒன்று சொல்கிறார். நீங்கள் அதை வாசிக்க ட்ரை பண்ணுறீங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஜீசஸ் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் வாசிங்க, verses 41 and 42. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். வண்டர்ஃபுல் சந்தோஷ், சூப்பராக படிக்கிறீங்க பைபிள். இன்னும் படிக்க படிக்க நல்லா வந்துடுவீங்க. உங்களை பார்த்து இன்றைக்கி நம்ம நேயர்கள் வீட்டிலலாம் இருக்கிற பிள்ளைங்க நானும் சந்தோஷ் மாதிரி படிக்கணும்னு அவங்களுக்கு ஆசைப்பட போகிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் இருக்கா? என்ன ஏசப்பா சொல்கிறாரு? மார்த்தா, நீ நிறைய விஷயத்தை குறித்து கவலைப்படுற. உங்களில் யாருக்கெல்லாம் கவலை இருக்குது? உண்மையாக கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஒரீஸ் என்னப்பா? மம்மி டாடிஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? திட்டும் போது என்ன சொல்லுவாங்க? உனக்கெல்லாம் என்ன கவலை அப்படி தானே திட்டுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கும் கவலையா இருக்காதா? பின்ன எவ்வளோ கவலை. ஆண்டவர் ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மார்த்தாள், நீ நிறைய விஷயத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு நீ கலங்குற. உங்களுக்கு தெரியுமா, டிப்ரெஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. நிறைய நம்ம நேயர்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க லைஃப்பில் கூட நிறைய பேருக்கு கவலை இருக்கும். அவங்க லைஃப்பில் கவலை இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? ரொம்ப உடம்பு கெட்டுடும், ஹெல்த்து டேமேஜ் ஆகும். இங்கே மார்த்தாள் வந்து கவலைப்படுற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அதனால் ஜீசஸ் சொன்னார், நீ ரொம்ப கவலைப்படுற. ஆனால் மேரி என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், நீ சொன்னியம்மா எதுக்காக ஃபுல் டே நாங்கள் விபிஎஸ் வரணும்னு. மேரி என்ன பண்ணான்னு கேட்டால், ஃபுல் டே அவளுக்கு விபிஎஸ் மாதிரி ஜீசஸுடைய பாதத்தில் அவள் உட்காந்துட்டா, சாப்பாடே மறந்துட்டா. அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் பசிக்கும்ல மத்தியானம், சாப்பாடே மறந்துட்டா பாருங்க, அந்த அளவுக்கு. ஆனால் ஏசப்பா அதை விரும்புகிறாரு. நீங்களும் கூட நீங்கள் யாராவது தனியாக உட்கார முடியுமா? ஃபுல் டே வீட்டில் போய் பைபிள் திறந்து தனியாக யாராவது உட்காருவீங்களா?
அப்படி முடியாது, கஷ்டம் தானே. ஆனால் நம்ம எல்லாம் ஒன்றா கூடி வரும்போது இட்ஸ் ஈஸி. நம்ம உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல் டே ஜீசஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் கூட நேயர்களே, நீங்கள் மார்த்தாள் மாதிரி இன்றைக்கு நிறைய காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் ஒரு சிலர் உங்கள் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்க. உங்கள் பிள்ளைங்களை நினைக்கும் பொழுது இங்கே பார்த்துட்டு சொல்கிறீங்க, என் மகன் என் மகள் கஷ்டப்படுறாளேன்னு யாரோ இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தங்க உங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க. கணவன் மனைவி பிரச்சனையில் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்படி பல வகையான சூழ்நிலை. இன்னும் ஒரு சிலருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஹெல்த்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். இவ்வளோலாம் கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்பட்டு கலங்குற? நல்ல பங்கம் ஏசப்பாவுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து இருக்கிறது நமக்கு குட் போர்ஷன் இங்கிலீஷில். அது மாதிரி வேல்யூபிளான ஒரு டைம் இந்த உலகத்திலேயே இல்லை. அதனால் நீங்கள் ஏசப்பா உடைய ப்ரெசன்ஸில் ஃபுல் டே சர்ச்சில் இருக்கும்போது அது எல்லாமே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். நீங்கள் ஜீசஸ் உடைய டிசைப்பிளாக மாறிடுவீங்க. நீங்கள் கேட்டபடியே சாம், ஜீசஸ் உடைய டிசைப்பிளாக நீங்கள் ஆக விரும்புகிறீங்களா இல்லையா? அவர் டிசைப்பிள்னா அவரை மாதிரியே ஃபுல்லாக ஆகலைன்னா கூட அவர் மேலே அன்பு வச்சு அவரை நேசித்து அப்படி நம்ம இருக்கும்போது அவருடைய டிசைப்பிள். அவர் எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார்? ஸ்கூலில் உங்களை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா இல்லையா? எத்தனை பேர் நமக்கு பேரை வைப்பாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. சாம் ஏதோ சொல்ல வரீங்க? ஃபஸ்ட்டு ஆமாம் ஃபஸ்ட் அப்படிதான் எல்லோரும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலில் நிறைய கிண்டல் பண்ணுறாங்க இல்லை? சரி, எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங்? ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். சரி, நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு விருப்பம் இல்லைன்னா ஷேர் பண்ண வேணாம். எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஏன்னா அதே மாதிரி நிறைய நம்ம நேயர்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்குள்ள அதே மாதிரி நடக்கும்ல. பட்ட பேர் வச்சுக்கும். அப்போ ஏதாவது ஒரு பேர் வச்சு, உங்களுடைய சாம்ன்றது என்ன பியூட்டிஃபுல்லான நேம், அதை சொல்லாமல் ஏதோ குறையான பேர்களை சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன் சாம், நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஜீசஸை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதெல்லாம் பண்ணாங்களா இல்லையா? ஆமாம் பண்ணாங்க. இப்போ டிசைப்பிள்னா என்ன தெரியுமா? ஜீசஸை கிண்டல் பண்ணி கேலி பண்ணாங்க. அப்போது அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தையை சிலுவையில் இருக்கும்போது ஜீசஸ் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு தருவேன் மன்னியும் அப்படின்னு சொன்னார்ல. நாமும் கூட சில டைம் என்ன பண்ணோம், பிதாவே இவங்களுக்கு மன்னியும்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் மூவ் ஆன் ஆகணும். நம்மளை ஆனர் பண்ணுவார். உங்களை மாத்திரம் இல்லை சாம், நம்ம நேயர்கள் நிறைய பேர் யாரோ உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஏன் காலேஜ் வேலைக்கு கூட போக மாட்டேன்னு பெரியவங்க கூட இருக்கிறீங்க. சொந்த பந்தங்களே உங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இன்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாரு, உங்களை தேற்றுகிறாரு. கவலைப்படாதீங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல அவர் உங்களை ஆனர் பண்ணுவார், கனம் பண்ணுவார். அது அவரால் செய்ய முடியும். சரி, அடுத்தது வேற ஏதாவது ஃபைனல் கொஸ்டின்ஸ் இருக்கா? பாஸ்டர், விபிஎஸ் ஏன் சென்னையில் மட்டும் வச்சுட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே டைமில் வைக்க முடியாதா? நீங்கள் எல்லாம் வளர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வைக்கலாம். எல்லா இடத்துலையும் எல்லா சர்ச்சஸ்லையும் விபிஎஸ் நடக்குது, நிறைய பேர் போவாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆசை, தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்குது, அதுதான் பாண்டிச்சேரி. அப்போ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 39. இந்த 39 லொக்கேஷன்லேயும் நம்ம விபிஎஸ் நடத்தணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. செய்வீங்களா மாட்டிங்களா? ஆமாம். ஆனால் இந்த வாரம் சென்னையில் முடிச்சிட்டோம். ஒரு அருமையான அனௌன்ஸ்மெண்ட் நேயர்களே, வருகிற டியூஸ்டேல இருந்து செவ்வாய்க்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வர 4 ஸ்பெஷல் டேஸ் கோயம்புத்தூரில் நடக்குது. உங்களுடைய பிள்ளைகள் கோயம்புத்தூருடைய ராமநாதபுரம், சுங்கம் அந்த ஏரியாவுடைய சுற்றுப்பகுதியில் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபோன் நம்பரை பாருங்கள், அந்த அட்ரஸை பாருங்கள், குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அங்கேயும் கூட பிள்ளைகள் காலையில் வந்துடலாம். லஞ்ச் இருக்குது, பஸ்ஸஸ் போய் பிள்ளைகளை கொண்டு வரோம். தயவு செய்து தொடர்பு கொண்டு
உங்கள் ஏரியாவுக்கு பஸ்ஸு வருதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட கூட வந்து நீங்கள் இணைந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். சரி, அப்போது இப்போ உனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? இந்த வருஷம் சென்னையிலையும் நடக்குது, கோயம்புத்தூர்லேயும் நடக்குது. நெக்ஸ்ட் இயர் இன்னும் 1 or 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, ரைட். இப்போது நம்ம ப்ரேயருக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் யார்ட்டையாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பாஸ்டர் ஏன் இந்த வாட்டி விபிஎஸ்க்கு ரூட்டட்னு பேர் வச்சிங்க பாஸ்டர்? ஓ, ரூட்டட். ஓகே, ரூட்டட். முதலாவது அந்த ரூட்டட் என்ற வார்த்தை பைபிள்ல இருந்து எடுத்தோம். பைபிளில் எனக்கு இந்த பகுதியை யாராவது நீங்கள் கொஞ்சம் வாசிங்க. பைபிளில் எபேசியர்னு ஒரு புக் இருக்குது. அதில் 3ஆம் அதிகாரம். நான் 15 verse வாசிப்பேன், நீங்கள் 17 வாசிக்கணும். ஓகேவா? ரெடியா? வசனம் 17 நீங்கள் வாசிக்கணும், 15 நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, இவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன்னு சொல்றாரு. நீங்க கேட்டீங்களா ஏன் ரூட்டட்னு? எந்த ப்ரேயர் பண்றாருன்னு கேட்டா, இப்ப வாசிங்க யாராவது 17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. வண்டர்ஃபுல். எல்லாரும் இதுல ஒரு முக்கியமான வேர்டை நீங்க கவனிச்சிருப்பீங்களா? என்னது? வேரூன்றி. அங்கிருந்து தான் எடுத்திருக்கிறோம் ரூட்டட். அப்போ ஏசப்பாவுடைய விருப்பம் என்னன்னு கேட்டா, நம்மளாம் அப்படியே வந்துட்டு போகக்கூடாது. நம்மளாம் டீப்பா ஏசப்பாக்குள்ள நம்ம ரூட்ஸ் போகணும். சரி, இப்போ உங்களை ஒன்று கேள்வி கேட்பேன், நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். ஓகேவா? ஒரு செடி நல்ல ஸ்ட்ராங்கா புயல் காத்து என்ன அடிச்சாலும் சரி அது விழக்கூடாதுன்னா அந்த செடிக்கு என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ரூட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எத்தனை பேருக்கு வர்தா புயல் ஞாபகம் இருக்குல்ல? சென்னையில் நிறைய மரம் கீழே சாஞ்சு இருந்தது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை மரத்துக்கும் நல்ல ரூட்ஸ் இல்லாத மரம். ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காக ரூட்டாக இருந்த மரம், வேர் நல்லா இருந்தது பாருங்க, அதெல்லாம் கீழே விழல. இப்போது நம்ம நேயர்கள் பார்க்குறாங்கல்ல டிவியில், அவங்களுக்கு கூட எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் தான் புயல் மாதிரி. அப்போ ஜீசஸ்குள்ளே நம்ம நல்லா அவரை ரொம்ப நேசித்து அவருக்குள்ள ரொம்ப டீப்பாக இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோமா? நல்ல வேர் உள்ள மரத்தை போல இருக்கிறோம். இப்போ புயல் தான் என்னது? நம்ம லைஃப்பில் சேலஞ்சஸ். உங்களுக்குலாம் சவால் இருக்கா இல்லையா? ட்ரபிள், தொல்லைகள் இருக்கா இல்லையா? ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையா? டெம்டேஷன் இருக்கா இல்லையா? இதெல்லாம் இருக்குல்ல, சோதனை, பிரச்சனை. அப்போ இதில் நீங்கள் விழக்கூடாது. நம்ம நேயர்கள் யாரோ இருக்கிறாங்க, அவங்களும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ என் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், யாரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஜீசஸ்குள்ளே ஸ்டேபிளாக இருக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட சீசன் நல்லா சர்ச்சுக்கு போகிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, அப்புறம் துவண்டு போய் சோர்ந்து போய் இதெல்லாம் வேணான்னு விலகுறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏசப்பாக்குள்ளே நல்ல ரூட்ஸ் இருக்கணும், வேர்பட்டு இருக்கணும். சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். ரூட் நல்லா இருந்தால் மேலே ட்ரீலேருந்து என்ன வரும்? ஃப்ரூட். அடடா, நீங்கள் எல்லாம் தெளிவானவங்கப்பா. ஃப்ரூட்ஸ் வரும். அப்போது நாமும் கூட நம்ம லைஃப்பில் நல்ல ஃப்ரூட்ஸ்னால் என்னது? நல்ல குணங்கள், இல்லை? நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது வருகிற வெற்றி, வேலைக்கு போகும்போது வர வெற்றி, நமக்குள்ளே இருக்கிற நல்ல கேரக்டர், நம்ம லைஃபே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுக்கணுன்னா நம்ம வந்து ஜீசஸ்குள்ளே ரொம்ப வேரூன்றி நம்ம இருக்கணும். சரி, அடுத்தது, சிலர் பார்த்துருக்கீங்களா? சில செடியெல்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும், சில செடி ரொம்ப செழிப்பாக இருக்கும். இந்த செழிப்பாக இருக்கிற செடிக்கு காரணம் என்ன தெரியுமா? அது எல்லாத்துக்கும் நல்ல ரூட்ஸ் இருக்கும். இப்போ பைபிளில் ஒரு வசனம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், நீங்கள் கவனிச்சா போதும். சங்கீதம் 1 பைபிள் என்ன சொல்லுது? அவங்க இலை உதிராத மரத்தை போல ரொம்பவும் செழிப்பாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வேர்லாம் எப்படி இருக்குமா? தண்ணீர் போகிற அந்த நீரூற்று அண்டையிலேயே, பக்கத்திலேயே, ரிவர் பேங்க்லேயே அந்த செடி இருந்தால், தண்ணி இருந்தால் ரூட்ஸ் செழிப்பாக இருக்கும். ரூட்ஸ் நல்லா இருந்தால் செடி என்ன இருக்கும்? ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பையும் ஏசப்பா ப்ராஸ்பரஸ் ஆக்குவார். சரி, நம்ம நேயர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போது நிறைய பேருக்கு ப்ரேயர் தேவை. இன்னும் ஏசப்பா வந்து சிறு பிள்ளைகளுடைய ப்ரேயர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்பார். ஏன்னா உங்கள் ஹார்ட்டிலேருந்து ரொம்ப உண்மையாக பண்ணுவீங்கள்ல. அதனால் நான் ப்ரேயர் பண்ணும்போது நீங்களும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவீங்களா மாட்டிங்களா?
ஓகே ரைட், லெட்ஸ் டூ இட். ஒரே டைமில் எல்லாம் கண்ணை மூடி, அன்புள்ள இயேசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம். குறிப்பாக இன்று பேரண்ட்ஸ்க்காக, மம்மி டேடிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா யாரோ ஒரு சிலர் இன்றைக்கு ரொம்பவும் என் மகனை குறித்து மகளை குறித்து நான் வேதனையாக இருக்கிறேனே, என் பிள்ளைகள் ஆண்டவர் சுகப்படுத்துவாரா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளை ஏசப்பா நீங்கள் தொடுறீங்க. அதே போல் யாரோ ஒரு வீட்டில் மம்மி டேடி பிரிஞ்சு இருக்கிறாங்க, பிரியணும்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வீட்டில் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த நாள் அந்த குடும்பம் ஒன்றாக சேரப்போகிறது. அந்த பிள்ளைகளுடைய ப்ரேயர், எங்கள் மம்மி டேடி ஒன்றாக சேரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ரேயருக்கு ஏசப்பா நீங்கள் ஒரு பதில் கொடுக்க போகிறீங்க. அதே போல் ஏசப்பா யாரோ ஒரு வீட்டில் அப்பா அம்மா அவங்க கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஹெல்த்தை குறித்து, மென்டல் ஹெல்த்து, என் பிள்ளை ஆர்டிஸ்டிக் பிள்ளையா இருக்கே, என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தெடுப்பேன், எனக்கு ஏன் இப்படின்னு கலங்கிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா நீங்கள் அவங்கள தொடுகிறதற்காக நன்றி. இன்னும் குறிப்பாக திருமணம் ஆனவங்க, கல்யாணம் ஆனவங்க, எனக்கு ஏசப்பா ஒரு குழந்தைய கொடுப்பாரா அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட உங்களை இப்பொழுது ஏசப்பா அவர் தொடுகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைய ஏசப்பா அவர் கொடுக்கிறார். ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவங்க, நாங்கள் சிறுவர்களை சந்திக்க விரும்பணும்னு நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஊழியக்காரங்களுக்கு வேண்டிய டீம், அவங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு ரிசோர்ஸ், வளம் எல்லாத்தையும் கொடுத்து சிறுவர் ஊழியத்தை நீங்கள் செய்யும்படியாக ஏசப்பா உங்களுக்கு திறமைகளை, தாளந்துகளை அவர் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல் அப்பா, எங்கெல்லாம் இந்த டைமில் எந்தெந்த சர்ச்சில் விபிஎஸ் நடக்குதோ, கிட்ஸ் கேம்ப் நடக்குதோ, அத்தனையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நேர்களை, இந்த வாரம் உங்களை தெய்வீக தொடுதல் நிகழ்ச்சியில் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ.